Viewers, I am Lavanya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th Samacheer bookல இருக்கிற example sum 3.30 தான் பார்க்க போறோம். இதுல x divided by x minus 1 plus x minus 1 divided by x equal to 2 into 1 divided by 2 னு கொடுத்திருக்காங்க. இந்த கலப்பு பின்னத்தை தகு பின்னமா மாத்திட்டு பார்த்திக்கலாம். 5 divided by 2 னு வரும். இது 2 4 4 ஓட 1 ஆட் பண்ணா 5 divided by 2 னு வரும். இப்போ இத நான் என்ன பண்ண போறேன்னா x ன்னு இத y ன்னு எடுத்துக்க போறேன். இந்த டேர்ம் ஃபுல்லாவே. அப்ப இத y ன்னு எடுத்தா 1 divided by y இப்போ இது நான் தலைகீழ போட்டேன்னு வெச்சுக்கோங்க 1 divided by y ன்னு எடுக்கிறேன் இப்போ இது y ன்னு எடுத்தா 1 divided by y ன்னு எடுத்தா இப்போ இந்த x minus 1 மேலே போயிட்டு இந்த x கீழ வந்துரும் அப்போ இந்த ரெண்டு வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா y plus 1 divided by y equal to 5 divided by 2 ன்னு வரும் இப்போ இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏனா LCM எடுக்கணும் அப்போ y into y y square plus 1 divided by y ன்னு வரும் equal to 5 divided by 2 next இங்க இருக்கிற ரெண்டு இங்க மேலவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம equal to 0 ன்னு எடுக்க போறோம் அப்போ 2 into y square plus 1 அப்படினு சொல்லி equal to 5y இங்க இருக்கிற y மேல போய்டுச்சுனா 5y ஆகிடும் இப்போ இது 2 உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணா 2y square 2 into 1 2 ன்னு வருங்க ஓகேங்களா 2 equal to இந்த 5y எங்க வரும் எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு போனா லாஸ்டா எனக்கு 2y square minus 5y plus 2 ஏனா இங்க 2 தான இருக்கு 2 equal to 0 ன்னு வரும் இப்போ எனக்கு மல்டிபிள் பண்ணா 4 வரணும் ஏனா முன்னாடி இருக்கிற நம்பரை நான் மல்டிபிள் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் மல்டிபிள் பண்ணா 4 வரணும் +4 வரணும் ஆட் பண்ணா -5 வரணும் அப்போ ஓர் 4 இங்க மைனஸ் இங்க மைனஸ் போட்டா தான் எனக்கு -5 வரும் இது இதோட விட கூடாது இங்க முன்னாடி 2 இருக்குறதுனால -1 divided by 2 ன்னு எடுப்போம் நெக்ஸ்ட் -4 divided by 2 ன்னு எடுப்போம் ஒரு 2 2 4 இது மல்டிபிள் பண்ண முடியாது அதனால இங்க கிராஸ் பண்ணிப்போம் இங்க y இருக்குறதுனால கிராஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்னா இல்லனா நீங்க டைரக்ட்டா கூட எடுத்துக்கோங்க y உடைய வேல்யூவை இங்க கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா y minus 1 divided by 2 அப்படினு இருக்கு இல்லீங்களா நெக்ஸ்ட் அங்க என்ன வரும்னா y minus 2 equal to 0 ன்னு வரும் இப்போ இது ஈக்குவல்க்கு அந்த பக்கம் நான் தனித்தனி 0 எடுத்தனா y minus 2 equal to 0 ன்னு எடுக்கிறேன் y equal to plus 1 by 2 ன்னு வரும் இந்த பக்கம் y equal to 2 ன்னு வரும் இப்போ y உடைய வேல்யூ கிடைச்சிருச்சு இத எடுத்துட்டு போய்ட்டு நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா first equation என்னன்னா x divided by x minus 1 equal to 1 divided by 2 first இதுக்கு கண்டுபிடிக்கலாம் x உடைய வேல்யூ இந்த ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பண்ணனும்னா 2x minus x minus 1 இது 1 ஆல மல்டிப்ளை பண்ணா அதே தான் சேம் வரும் equal to போட்டுக்கலாம் ஏனா இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம் இந்த x ஒரே பக்கம் கொண்டு வந்தா 2x minus x equal to -1 ன்னு வரும் 2x ல ஒரு x போச்சுனா x அப்ப x equal to -1 ன்னு வரும் நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் இதே x minus xy1 க்கு 2 கொடுக்கலாம் x divided by x minus 1 equal to 2 ன்னு எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் 1 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா x equal to 2x minus 2 ன்னு வரும் உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ண சொல்லும் x ல ஒரு பக்கம் கொண்டு போய்டலாம் மாறி உறுப்புல ஒரு பக்கம் கொண்டு வந்தா இந்த x இந்த பக்கம் போய்டும் இந்த 2 இந்த பக்கம் வந்துரும் அப்போ +2 ஆயிடும் 2x minus x ன்னு வரும் 2x ல ஒரு x போச்சுனா x மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும் அப்போ x உடைய வேல்யூ 2 ஓகேங்களா நம்மள கண்டுபிடிக்க சொன்ன வேல்யூ ரெண்டு வேல்யூ அப்ப therefore என்ன எழுதுவோம்னா x equal to 1 divided by x equal to 2 and -1 ன்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா y உடைய வேல்யூ இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு தான் இந்த வேல்யூ கிடைக்கும் இதோட இந்த சம் முடியுது இதல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே थैंक यू